பார்த்து பத்திரமா இரு செட்ரிக். ச்சே, உன்னை மிஸ் பண்ண போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அப்புறம் எதுக்கு என்ன அனுப்புறீங்க? ஹே செட்ரிக். சரிப்பா, அதான் விட்டுட்டீங்கல்ல, கிளம்புங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஜென். செட்ரிக், ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மள 2 டீமா பிரிச்சுட்டாங்க. இல்ல சென், நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். எங்க அப்பா தான் லேட் பண்ணிட்டாரு. என்ன 2 டீமா பிரிச்சுட்டாங்களா? நீ ஏன் டீம்ல தானே இருக்க? இல்லையே. ஓ செட்ரிக், வந்துட்டியா? என் டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்கு, போய் அங்க நில்லு போ. சரி செட்ரிக், நான் கிளம்புறேன். பை. கொஞ்சம் இருங்க. சென் ஏன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கா? சென்னுக்கு உடம்பு சரியில்லை செட்ரிக், அதான் கிளம்பிட்டா. இப்ப 2 டீம்லயும் ஆள் கரெக்டா இருக்கு. காட்டுக்குள்ள 10 புள்ள சரணா கரடி வந்தா நாங்க இல்ல. இந்த காலத்துல யார் தான் பிக்னிக் போறாங்க? எதுக்கு நம்மள டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. கம் ஆன் செட்ரிக், பாட்டு பாடி நடக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? இதுல எங்கடா ஜாலி இருக்கு? போற வழியில காட்டு எறும்பு நம்மள மேயாம விட்டா பரவாயில்ல. அப்பா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு. நீங்க வீட்ல இருக்க எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சிருங்க ப்ளீஸ். வீட்லயே இருக்கிறதுக்கு நான் வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ச்சே, சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம். அந்த காலத்துல எல்லாம் கையிலேயே வாஷ் பண்ணுவோம். இப்ப பாரு, பாத்திரம் விளக்க கூட மிஷின். இப்போ இதுல வாஷிங் ஜெல் ஊத்தணும். மூடி வச்சுட்டா அதே விளக்கிறோம். இந்நேரத்துக்கு செட்ரிக் என்ன பண்றானோ? காட்டுக்குள்ள 10 புள்ள சரணா கரடி வந்தா நாங்க இல்ல. கரடி வந்தா தெரியும்ல, ஓட்டம் ஓடு கேட்டுக்குள்ள. எல்லோரும் போறோம் வீட்டுக்கு. இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. மாறுகோ மாறுகோ மாறுகை. சும்மா இருக்கிறதுக்கு வேலை பண்றது நல்லா தான்ப்பா இருக்கு. கமான் பசங்களா, கிட்ட வந்துட்டோம். எங்க தலைவன் 15, 16, 17, 18, 19. ஒண்ணு கம்மியா இருக்கு. யாரோ ஒருத்தரை காணோம். பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இல்லையான்னு பாருங்க. சார் செட்ரிக்க காணோம் சார். நான் கூட பின்னாடி வர நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா காணோம் சார். என்ன? விடுங்க சார், அவன் ஏதாவது குரங்கு தூக்கிட்டு போயிருக்கோம். செட்ரிக், மரியாதையா கிளம்பி எங்க கூட வா. இப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி நீ தான் போற. இப்ப எப்படி காணாம போறேன்னு நானும் பாக்குறேன். இஞ்சி ஈடு பாலகி. அப்பெல்லாம் தொடப்ப கட்ட எடுத்து கூட்டுவோம். இப்ப பாரு, இதுக்கும் மிஷின். மஞ்சஸ். என்ன நடக்குதுங்க? ஏய் விட்டு. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓ முனியம்மா, நீங்களா? வணக்கங்க. நாங்கள் கொஞ்சம் உள்ள வரலாமா? உள்ள வரீங்களா? எதுக்கு? அது எங்கள் பசங்கள்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நேரம் உங்களோட வந்து பேசிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நேத்து நைட்ல இருந்து வாந்தி தலைவலி எல்லாம் ஒன்னா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீணா போன இருமல் வேற வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லைன்னா உள்ள வாங்க. இல்லை பரவாயில்லைங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேங்க. என்னாச்சு செட்ரிக்? உனக்கு வேணாம்னா எனக்கு கொடுத்துருப்பா. அட போடா, நான் முதல்ல இங்க இருந்து போகணும். நேற்று அந்த படத்துல கூட அப்படித்தான் பாச்சு. அந்த பையன் சம்மர் கேம்ப்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டான். அதனால வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான்ப்பா. நீ படத்தை பத்தி பேசுறத நிறுத்தவே மாட்டியா? கொஞ்சம் இரு. தாறுமாறு தக்காளி சார். இது எத்தனை நாளா சரிப்படும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நேரம் இதுக்கு இப்பதான் அமைஞ்சிச்சு போல. செட்ரிக் இல்லாம இருக்கிறது நல்லாதான்ப்பா இருக்கு. அம்மா, என்னால முடியல. செட்ரிக், என்னாச்சு உனக்கு? என்னன்னே தெரியல சார். என் வயிறு இருந்த சாண்ட்விச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுங்க. ஓஹோ, இப்படி சொன்னா அதை நம்பி நான் ஏமாந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கேன் செட்ரிக். நடக்காது தம்பி. என்ன சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அருதா வயிறு வலியை துடிக்கிறான், நீங்க அதை நடிப்புன்னு சொல்றீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சு? நீங்க என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? சரி, நான் செட்ரிக்கோட அம்மாக்கு கால் பண்றேன். சொல்லுங்கப்பா, என்னாச்சு? என்னது? நீங்க வீடையே வாஷ் பண்ணிட்டீங்களா? ஆமா, பாத்திரம் விளக்குற கையோட நான் வீட்டையும் வாஷ் பண்ணிட்டேம்மா. சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த பையனை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயாகணும். இருங்க, நான் என் டிராக்டரை கொடுக்குறேன்.
ஓ செட்ரிக் கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ வலியில துடிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு செட்ரிக். வலிக்குதே. செட்ரிக் என்னாச்சு? ஒன்னும் இல்ல மேடம். செட்ரிக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு. டாக்டருக்கு நான் கால் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. கவலைப்படாத செட்ரிக், உனக்கு ஒன்னும் ஆகாது, புரியுதா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்கோ செட்ரிக். இந்தா, இதுல சாஞ்சி படுத்துக்கோ. கவலைப்படாத, அவன் நம்ம சிங்கக்குட்டி, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அடே, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, தெரிஞ்சிட போகுது. இது ராபர்ட்டோட ஒயிட் ட்ரெஸ் ஆச்சு, ஏன் கலர் மாறி இருக்கு? ஓ வாங்க டாக்டர், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வாசல்லையே நிக்கிறீங்க? காலையில இவன் என்ன சாப்பிட்டான்னு சொல்லுங்க. சரி தம்பி, இங்க வலிக்குதான்னு சொல்லு. வலிக்குது. இங்க கால்ல வலிக்குதா? வலிக்குது. அதானே பார்த்தேன். என்னாச்சு டாக்டர்? இவனுக்கு வயிறு வலிலாம் இல்ல, சும்மா நடிக்கிறான். கொஞ்சம் நீ நல்லா நடிச்சிருக்கலாம்ப்பா. ஹலோ, சொல்லுங்க. ஓ, வந்துகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி தான் சென்னோட அப்பா கால் பண்ணியிருக்காங்க. அவளும் நடிக்கிறான்னு நினைக்கிறேன், இந்த பையன் மாதிரியே. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. என்னால நம்பவே முடியல செட்ரிக். நீ இப்படி இல்லாம கூட ஆக்ட் பண்ணுவ? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நடிக்கிறதா நடிக்கிற, ஒழுங்கா நடிக்க மாட்டேன். இப்ப பாரு, அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிட்டான். யாரா அது? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? யோ, நீ சும்மா இருக்க மாட்டியா? இப்ப எப்படி இருக்கு? இல்ல, இப்ப நல்லா இருக்கு. டாக்டர் வந்துட்டாரு. என்ன சின்னதா அடிபட்டு இருக்கு. சோ நான் பசங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடலான்னு இருக்கேன். செட்ரிக் இங்க வரதா அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வேணாம், ஏன்னா எல்லா பசங்களும் வீட்டுக்கு தானே வர போறாங்க. செட்ரிக் அங்கே இருக்கட்டும். சரி சார், நான் வச்சிடுறேன். சொல்லுங்கப்பா, என்னாச்சு? நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாமா, என்னால முடியல.